அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டை குருமரலை என்ற குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாதத்துல சூரிய பகவான் புதனுடைய வீட்டுல இந்த ஆனி மாசம் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் 12 ராசிக்கும். நல்லா பாருங்க, இந்த ஆனி மாசத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு தெரியுங்களா? குரு உச்சத்துல உட்கார்ந்து இருக்காரு. எப்படி? கால சக்கரத்தின் 4ஆம் இடத்துல கடக ராசியில குரு உச்சம். இன்னொரு யோகம் ஒண்ணு இருக்குது, மகாலட்சுமி சேர்ந்து அங்க போய் உட்காரு. யாரு? சுக்கிரன். இந்த குரு சுக்கிரன் இணைவு பயங்கரமான ஒரு யோகத்தை இந்த ஆனி மாசத்துல சூப்பரா அள்ளி கொடுக்க போகுது. கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஆடம்பரமும் ஆசையும் ஒண்ணு கூடி அறிவான அதிபதியான புத ஆதித்ய யோகத்துல இந்த மாசம் நல்லா சூப்பரா இருக்கு. ஜாதகத்தை பாருங்க, தசாபுத்திய பாருங்க, எல்லா யோகத்தையும் அள்ளுங்க. ஏன்னா ஆனி மாசம் பொறுத்தவரை இனிமேல் ஒவ்வொன்னும் உங்களுக்கு யோகமா வரும். ஆனா ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும் போதும். இறைவன் உங்கள் பக்கம் கண் திறந்து பாக்குறாரு இந்த ஆனி மாசம். அன்பார்ந்த கன்னிராசி என்பர்களே, பொதுவாக கன்னிராசி காலச்சக்கரத்தின் 6வது ராசி தான் இந்த கன்னிராசி. எப்படி? கால புருஷனுடைய 6வது ராசி. நல்ல ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க பாருங்க கன்னிராசிக்காரங்க. இதை எடுத்து பாருங்களேன், எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை நல்லா ஒரு சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவிட்டா பண்ணக்கூடிய ஒரே ராசினா கன்னி மட்டும்தான். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நல்ல ஒரு திறமையான குணம், அறிவான குணம், குழந்தை மாதிரி குணம், பயங்கரமான கற்பனையான குணம். கன்னி ராசியை பொறுத்தவரை நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த ராசியோட தொடர்பு அப்படிதான் இருப்பாங்க. கன்னிராசியில பிறந்தா நல்லா அறிவா திங்க் பண்ணுவாங்க, அறிவா யோசிப்பாங்க, எதுலையுமே திறமையான குணம் இருக்கும். அப்படிப்பட்ட கன்னி ராசி என்றதுக்கு வரக்கூடிய இந்த ஆனி மாத பலன். உங்களுடைய ராசி அதிபதி வீட்டுல, புதனுடைய வீட்டுல சூரியன் நிற்கிறார். இது மிகப்பெரிய உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான ஒரு காலம். எல்லாருமே குரு உச்சம் ஆயிட்டாரு. இனிமேதான் எல்லாருமே வீடியோ பார்ப்பீங்க. ஏன்னா குரு உச்சமான பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருடைய கர்மாவை கழிக்க பார்ப்பார். தயவு செய்து சொல்றேன், இந்த ஆனி மாசம் பாக்குறீங்கன்னா இந்த 3 நட்சத்திரம் நீங்க இருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? அதாவது உத்திரம், அஸ்தம், சித்திரை. தயவு செய்து ஜாதகத்தை மேட்ச் பண்ணுங்க. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேர பிரகாரம் நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குது. இந்த 9 கிரகமும் உங்க ஜாதக கட்டத்துல எத்தனாம் இடத்துல இருக்கு, எத்தனை ஸ்தான பலத்துல இருக்கு, 6ஆம் இடமா 12ஆம் இடம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்தான பலத்துல இருக்கும். அந்த கிரகத்துடைய திசை பத்தி இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, ஜாதக பார்த்தா இத்தனை வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த யோகம் வரப்போகுது, இந்த கிரகம் இந்த யோகத்துல இருக்குது, இது நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்களா? தயவு செய்து அதை பார்த்துக்கிட்டு தசாபத்திய பார்த்துட்டு எந்த யோகமான கிரகமோ அந்த யோகமான கிரகத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிடணும். எது பலவீனமோ அந்த பலவீனத்துக்கான பரிகாரத்தை பண்ணிக்கணும். ஏன் பண்ணணும்? இப்ப குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு. நம்ம எந்த பரிகாரம் பண்ணாலும் சரிங்க, இப்ப உடனே சித்தி ஆகுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் அப்படி. குரு உச்சத்துல இருக்கும்போது எந்த பரிகாரம் பண்ணா உடனே சித்தி ஆகும். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நான் கொடுக்குறேங்க. இந்த கிரகமே பாத்தீங்கன்னா உங்க ராசில இருந்து பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா 6ஆம் இடத்துல ராகு பகவான் கும்பத்துல. எல்லாருமே இந்த கண்டசனி உங்களை பயமுறுத்தி பாடாப்படுத்துறாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு. அடுத்து பாருங்க, இப்ப 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு ரிஷப ராசில. அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரிய பகவான், மிதுன ராசில 11ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், புதன், 12ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பாரு. இதுதான் கிரகத்தோட அமைப்பு. நல்லா பாருங்க, உடைய ராசி அதிபதியானவர் 11ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், புதன் இணைஞ்சிருக்கு. இந்த 3 கிரக இந்த மாசத்துல வருதுங்க. நம்பர் 1, கரெக்டா ஆனி மாசம் 6ஆம் தேதி செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல கெட்டதை கொடுக்கக்கூடிய கிரகம் நல்ல இடத்துக்கு வருது. 1. அடுத்து பாருங்க, கரெக்டா 20ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த 12ஆம் இடத்துக்கு இந்த சுக்கிரபகவான் மகாலட்சுமி யோகத்துல வந்து உட்காராரு. 2வது விஷயம். அடுத்து பாருங்க, இந்த 8ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் 11ஆம் இடத்துல லாபத்துல உங்க ராசி அதிபதி லாபத்திலே உட்கார்ந்துருப்பார். எப்ப? 8ஆம் தேதி, ஆனி மாசம் 8ஆம் தேதி அவர் லாபத்துல வந்து நல்ல ஒரு பலத்துல உட்கார்ந்து சூப்பரா. ஆனா 11ஆம் தேதி வக்ரமாகிறாரு. வக்ரமாகி சொந்த வீட்டுக்கே நேரத்துக்கே போறாரு. புதன் எப்போதுமே சரி இந்த குருவோட சேர்ந்துதான் அவர் இருக்கிறார். அப்படி லாபத்திலே அவர் உட்கார்ந்துருக்காரு. அப்ப நிறைய லாபங்கள், உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு லாபங்கள் வரணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இது விதி. ஆனா ஜாதகத்துல நீங்க பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும். இப்ப கோச்சாரத்தை நான் சொல்லிட்டேன், கோச்சாரத்துல இந்த விதி இருக்குது. உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்குதா நீங்க தான் செக் பண்ணணும்.
இப்ப சொன்ன அந்த கண்ட சனியில பாதிக்கப்பட்டு ரொம்ப பேர் நொந்து நூலா போயிட்டாங்க. ஒண்ணும் இல்லைங்க, எல்லாரும் சொல்லுவாங்க கன்னிராசிக்கு சனி பகவான் பாதிக்க கூடாது என்னன்னு பார்ப்பாங்க. சில பேர் லக்னத்தை மறந்துடுறாங்க, ராசியை மட்டும் பாக்குறாங்க. இல்ல லக்னத்துக்கு அங்க சரியா இல்லைன்னா சனி பகவான் என்ன பண்ணுவாரு? கடனை கொடுப்பாரு, பகையை கொடுப்பாரு, எதிரியை கொடுப்பாரு, வழக்க கொடுப்பாரு, பிரச்சனையை கொடுப்பாரு, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு தானே இருப்பாரு. கேளுங்க, சொல்லுவாங்க ஆமா இருந்துச்சு, சரி பிரச்சனை பாக்குறேன், நிம்மதி இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, இது மாதிரி நிறைய தடங்களை அப்படியே அடுக்கடுக்கா சொல்லுவாங்க. ஒண்ணு இல்லைங்க, வேலை இல்லைங்க, நல்ல வேலை இல்லை, இவங்க உழைப்ப போடுறாங்க, ஆனா அடுத்த எடுத்துட்டு போறாங்க தான் கண்ட சனி நடக்கும். எப்படி நல்லா பழகன இவனை கீழே தள்ளிட்டு அவங்க மேல போயிடுவாங்க. தலைக்கு மேல கடன் இருக்கு, நல்லா படிச்ச குழந்தை படிக்கல, படிப்பு சரியா இல்ல, நண்பர்கள் கூட்டாளி பழக்கத்துல சரியான அமைப்பு இல்லை, வீடு இடத்துல பூமியில பிரச்சனைகள், எப்படி வீடு இடத்துல பிரச்சனைகள், ஏதாச்சும் உங்க மேல கேஸ் போடுறது, படிப்புகள் ஒரு மந்தமா பாக்குறது, உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் சுலவா போகக்கூடிய அமைப்புகள். ஆனா இந்த மாதிரி அமைப்பு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஏன்னா கன்னிராசியை பொறுத்தவரை நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ஏன்னா கன்னி தான். இப்போ ஒரு புதுசா ஒரு ப்ராசஸ் பண்ணிருக்கேன், தயவு செய்து சொல்றேன், இது எல்லாருமே பயன்படுத்திங்க. எல்லாருமே வாக்கியப்படிதான் ஜாதகம் எழுதி வச்சிருப்பீங்க, எல்லாருமே திருக்கணிதத்துக்கு போக மாட்டீங்க. நல்லா பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் வாக்கிய முறை தான். இப்ப திருக்கணித முறை எழுதாம இருந்தீங்கன்னா சில பேர் இந்த கைப்பட எழுதுன்னு சொல்றவங்க எல்லாருமே ஜாதகத்தை எழுதிக்கும். இந்த குரு உச்சமா இருக்கும்போது எழுதுனாவே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு ஜாதகத்தை சில பேர் ஜாதகமே பார்த்துக்க திடீர்னு ஜாதகத்தை மாத்தி எழுதுவாங்க, அவங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா திருக்கணித முறைப்படி உங்க ஊர் டயத்துக்கு, உங்க சொந்த ஊர் டயத்துக்கு எழுதி திருக்கணித முறை வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்ப எல்லா பேச்சையும் நம்ம திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்றோம், அதனால சொல்றேன். இப்ப பாருங்க, ஒரு நல்ல வேலை உத்தியோகம் கிடைக்கும். நான் காரணம் சொல்லட்டுமா? சனி பகவான் தான் உங்க வேலைக்கு அதிபதினு சொல்லுவாங்க. எப்படி எதிரி பகை பிரச்சனை கடன் வம்பு வழக்கு எல்லாமே அவர் தான். அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன தெரியுமா? நிறைய பேர் கடன் வரும், பகை வரும், எது வரும், பிரச்சனை வரும் சொல்றாங்க, வேலை இல்லாம போகுங்க. அப்படின்னா கிடையாது, நல்ல வேலை, சூப்பர் வேலை கிடைக்கும். அவர் போகக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம், குரு, அதாவது புதனுடைய சாரத்துல போறாரு. அந்த புதன் 11ஆம் இடத்துல லாபத்தில் நிற்கிறார். அப்ப நல்ல வேலை உயர் பதவிக்கு நீங்க போக போறீங்கன்னு அர்த்தம். குரு உச்சமாய் அந்த சனி பகவானை பாக்குறாரு. 2 கண்டிப்பா குடும்பத்துல கணவனுக்கோ மனைவிக்கோ வேலை உத்தியத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், திருப்பி கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா வேலை உத்தியத்துல வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றம் வரும். அரசாங்க வேலை எழுதியே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா இந்த நேரத்துல அரசாங்கம் மூலம் உதவி கிடைக்கலாம், திருப்பி கேளுங்க. கன்னிராசி பொறுத்தவரை சூரியபான் திக் பலத்துல, அப்படி சூரியபான் திக் பலத்துல நிற்கிறாரு. திக் பலனா 100க்கு 200% கொடுக்கும், நல்ல பலன். அடுத்து இன்னொரு ஸ்பெஷலான பலன் கொடுக்குறாரு. எப்ப தெரியுமா? கரெக்டா ஆடி மாசம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் குருவுடைய நட்சத்திரத்துல போகும்போது உங்களுக்கு நல்ல யோகம் வந்துடும். ஏன்னா குரு 11ல லாபத்துல இருக்கிறதுனால அரசாங்கத்துல எந்த எக்ஸாம் இருந்தாலும் பாஸ் பண்ண வச்சுக்குவார். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புக்குள்ளேயே டாப்பா கொண்டு வச்சுக்குவார். வெளிநாட்டுல படிச்சாலும் சரி, நீங்க வெளியூர்ல படிச்சாலும் சரி, ஏன்னா நல்ல ஒரு யோகம் இருக்கும். இப்ப வெளியூர்ல வேலை பாக்குறேன், வேற கண்ட்ரி விட்டு கண்டிப்பா மாறுவீங்க, அதுக்கு நேரம் இருக்கு. உள்ளூர்ல வேலை பாக்குறேன், வேற பிரச்சனை இருக்கு. மெயினா காதல் திருமணம் நடக்கும், நான் ஓப்பனா சொல்லிடுறேன். மெயினா நிறைய பேருக்கு காதல் திருமணம் இந்த காலகட்டத்துல பேசி முடிச்சு கன்ஃபார்ம் ஆகும். காதல் திருமணம், அடுத்து இந்த பூர்வீக சொத்துல வழக்கு, ஒரு இடத்த வைக்க முடியல, பூமியை வைக்க முடியல, சொத்தை வைக்க முடியல, இந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ராஜா, இருக்காது. நீங்க ஜாதகத்தை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோச்சாரகரம் நல்லா இருக்குது. நீங்க ஜாதக அமைப்புல பிறந்த நேர பிரகாரம் என்ன லக்னத்துல மட்டும் பிறந்து என்ன கிரகம் பார்த்து தசாபதியை மட்டும் பார்த்தா இப்ப எல்லாமே நான் சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டா வரும். ஏன்னா நீங்க கன்னிராசியை பொறுத்த என்னமா சொல்றீங்க, நீங்க சொல்றது எனக்கு சொல்றாப்புல இருக்கு அப்படிங்கிறீங்க. இந்த ஜாதகத்தை மேட்ச் பண்ணா இன்னும் கரெக்டா துல்லியமா வரும். அதே மாதிரி பாருங்க, தந்தையுடைய ஆரோக்கியம், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம், மருத்துவ சொல்லம் வராது, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். புதுசா தொழில் பண்ண முடியும், ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழில் பண்ணி பாருங்க, தொழில பயங்கரமான ஒரு வெற்றி கிடைக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. எத்தனை வெளிநாட்டுல இருக்கீங்களா கன்னிராசியில? இப்ப கரெக்டா மூவ் பண்ணி இருந்தா கண்டிப்பா யோகம் அடிச்சிடும். பெருங்கொண்ட பணம் வருங்க, ஒண்ணு நகை வாங்குவீங்க, பொருள் வாங்குவீங்க, இல்ல லாட்ரி அடிக்குவீங்க. இது கன்ஃபார்மா நடக்கும் ஜாதக தசாபதி நல்லா இருந்தா. ஏன்னா எல்லா கிரகம் 11ஆம் இடத்துல, எல்லாருமே சனி பகவானுடைய சாரத்துல, பஞ்சமாதிபதி சாரத்துல, குரு சுக்கிரன் எல்லாமே சேருது. அப்ப மிகப்பெரிய லாட்ரி யோகம் இருக்க போது ராஜா. சனி கொடுக்க யார் தடுப்பார்? இந்த பழமொழியை உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா அந்த யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். ஆனா ஜாதக தசாபதி நடந்தா இப்ப லாட்ரி யோகம் கண்டிப்பா இருக்கு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துவார். மெயினா ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். எந்த ஒரு கடவுள் தாங்க நான் சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு கிரக அமைப்பு பக்கவா சூப்பரா அனுகூலமா கொண்டு போகுது. இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, எல்லா வேலையும் சொல்லியிருந்தது. ஏன்னா அந்த கலைத்துறை, இசைத்துறை, மெயினா உணவுத்துறை, டீச்சிங் லைன்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும்.
இப்ப நட்சத்திர பலன்களுக்கு போமா, உத்திரம் எதுக்குமே பயப்படாதீங்க. பயமா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. தைரியமா இருங்க. எல்லாமே உங்க பக்கம் பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உங்களை ஆட்டோமேட்டிக்கா தேடி வந்துகிட்டே இருக்கும். நீங்க எதுவும் உங்களை தேடி நீங்க போக வேண்டாம். உங்களை எல்லாமே தேடி வந்து உங்க காலையில விழுவும். லாபம், வருமானம், பொருளாதாரம், இன்கம், தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். உயர்ந்த பொறுப்பு நீங்க போகும். ஏன்னா உத்திரத்துல பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. எல்லாமே இப்ப நல்லதா வரும். தைரியமா இறங்குங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அடுத்த அஸ்த நட்சத்திரம். ஒரு அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே இருக்கும் அஸ்தத்துல பிறந்துட்டாங்க. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. அஸ்தத்துல பிறந்த எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான ஒரு நேரம், நல்ல நேரம் இருக்குது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி தான். தோல்விக்கான ஆப்ஷன் கிடையாது. வெற்றிக்கான ஆப்ஷன் 100% இருக்கு. யாருக்கு? இந்த அஸ்தனத்துல பிறந்தவங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது அஸ்தம். இப்ப எல்லாமே மாறுது பாருங்க. திடீர் யோகம், வருமானம், பொருளா, வேலை, படிப்பு, கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து சித்திரை நட்சத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, அறிவு, திறன் பயங்கரமா இருக்கும். கவலையே படாதீங்க. சித்திரை நட்சத்திரம் எல்லாமே யோகம் தான். இனிமே கெட்டதே கிடையாது. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். படிப்புக்கு நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். மெயினா இதுக்கு முன்னாடி 40 உங்களை புளிஞ்சு சாரா நொந்து நூலா போய் என்னடா லைஃப் அப்படிங்கிற குழப்பத்துக்கு போய் திடீர் கண்டத்தை பார்த்து, திடீர் பிரச்சனை பார்த்து எல்லாமே இருந்தது. ஏன்னா சித்திரை நட்சத்திரம் தான். இப்ப எல்லாமே டோட்டலா மாறும். வீட்டை நல்ல காரியம், நல்ல விஷயம், லாபம், வருமானம், சுப செலவு, சுபகாரியம், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம். சூப்பரா வேலை செய்யும். பார்த்து இடம் வாங்குறதா, வீடு கட்டுறதா, வண்டி வாங்குறதா, வாகனம் வாங்குறதா, சொத்து வாங்குறதா எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா பரிபூர்ணமாக இருக்கு. யாரு? சித்திரை மாதம் வரக்கூடிய ஆனி மாத பலன். கன்னிராசியை பொறுத்தவரை எல்லா தடைகளுமே நிவர்த்தியாகி வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.